லூயி தான் ஒரு நாய் பின்னாடியே கோபுக்ஷின்னு ஓடி வந்துருப்பான்ல. ஸோ நம்ம போக்ஷிலும் அங்கே வந்துருவா. 2 பேரும் ஒரே மாரி இருக்கிறதுனால, இவளும் வேற பயங்கர கன்ஃப்யூஷன்ல "டேய் என்னடா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சுருவா. இவள பார்த்தோனே அந்த நாய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "உனக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற போக்ஷிலும் கேட்பானாம். "இல்ல, இல்ல. ஆனா இந்த நாய நான் வளர்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பேரு கோபுக்ஷி" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வேற அந்த நாயோட ஓனரும் வந்துட்டு, "மாம் நீங்க என்ன பண்ற? ஏன் செல்லம் என்னை விட்டு ஓடிட்ட?" அப்படின்லாம் வேற கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. "ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் நான் எங்கேயோ கேட்டா மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் வேற இழுத்துட்டு போயிடுவான். அந்த லேடி கிட்ட போயிட்டு, "ஆன்ட்டி நீங்க என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பான். அந்த ஆன்ட்டி வேற "எனக்கு தெரியாது" அப்படின்ட்டு வேற அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஜோவோட அம்மாவ தான் காட்டுவாங்க. அவங்களும் வேற போக்ஷையும் அவனையும் போட்டு கிழின்னு வேற கிழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பைத்தியக்காரனை எங்கேருந்து தான் கூட்டிட்டு வந்தானே தெரில. இவளுக்கும் அறிவில்ல, அவனுக்கும் அறிவில்லன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோ வேற பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். "அம்மா ஒருத்தவங்க பின்னாடி இவ்வளோ மோசமா பேசுற, உனக்கு அறிவு இல்ல. ஆனா அந்த பையனை பார்க்கும்போது ஏதோ பெரிய வீட்டு பையன் மாரி இருக்கு" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவனெல்லாம் பார்த்தா பெரிய வீட்டு பையன் மாரியா இருக்கு. நீ பெரிய வீட்டு பசங்களெல்லாம் பார்த்துருக்கியா இல்லையா?" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம போக்ஸ்லாம் வேற போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருப்பா. "ஏன்டா அவ்வளோ காசை யார்கிட்டடா குடுத்து ஏமாந்த? ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. "இல்ல என்னோட ஐடென்டிட்டி வந்து அவனுக்கு தெரியும்னு சொன்னான். என் பேரெல்லாம் கூட சொன்னான்னு தெரியுமா? நான் கூட அது உண்மைன்னு நினச்சு தான் நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சேன். என் ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்னு யோசிச்சேன். போக் நம்ம கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் வேற பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்பப்போ சில ஞாபகம் வருது. அப்படியே ஃப்ளாஷ் மாரி வந்து போகுது. எனக்கு என்னதோ என் பாக்கெட்ல எப்பவுமே $2000 ரொம்ப ஈஸியா செலவு பண்ற மாரி இருக்கும்னு தான் நான் யோசிச்சு தான் பண்ணேனே. என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அத கேட்டோனே இவளுக்கா செம்ம கடுப்பாயிடும். கம்முன்னு வேற போயிட்டுருப்பா. ஆனா அவனும் வேற திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானா. "என்னடா வேணும் உனக்கு?" அப்படின்ட்டு வேற டென்ஷன் ஆவா. "எனக்கு பசிக்குது" அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. இவளும் வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டுருப்பா. போயிட்டு கதவ வேற டம்முன்னு க்ளோஸ் பண்ணுவான். ஐயோ! செம்ம கோவத்துல இருக்கா போலயே. எனக்கு வேற பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற தயங்கி அப்படியே உள்ள வந்துகிட்டு இருப்பான். இவன் வேற முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாளாம். "நான் வேணா திருப்பி வெளில போயிட்டுமா?" அப்படின்ட்டு வேற கேட்பான். "இப்ப நீ எங்க போவ? இந்த வீட்ட விட்டா உனக்கு வேற எங்க போறதுக்கு வழி இருக்கு?" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே. அப்ப எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற நல்லா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருப்பான். இவனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேற வந்து நின்னுகிட்டு இருப்பான்லாம். அத பார்த்தோனே இவனும் அப்படியே திருட்டு முழிச்சுட்டு இருப்பான். "ஆமா அதெல்லாம் என்னதுடா பாக்ஸு?" அப்படின்ட்டு வேற கேட்பான். "நம்ம வீட்டுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன்" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "என்னது வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணியா? இரு உன் ஷாப்பிங் அழக பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. எடுத்த ஃபர்ஸ்ட்டு பார்சலே வேற ஷர்ட்டு தான் இருக்கும். "என்ன ஷர்ட் இது?" அப்படின்ட்டு கேட்டா, "என்னோட ஷர்ட் தான் கிழிஞ்சிச்சுல அதனால தான் வாங்கினேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி இது எதுக்குடா அப்படின்னு கேட்டா, "எனக்கு ஷேவ் பண்ணணும்ல அதுக்கு தான் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துக்குமே வேற கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். "இப்போ வாட்ச் எதுக்கு?" அப்படின்ட்டு வேற கேட்பா. "எனக்கு டைம் என்னன்னு தெரியணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேற லூசு மாரி பேசிக்கிட்டு இருப்பான். "பெல்ட் எதுக்குடா?" அப்படின்ட்டு வேற கேட்பா. "நான் ரொம்ப ஒல்லியாயிட்டே வரேன்னு நினைக்கிறேன். பேண்ட் இடுப்புலயே நிற்க மாட்டுது" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஏன்டா ஒண்ணுத்துக்குமா கதை சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவள வேற அடிக்கலாம்னு துரத்த ஆரம்பிச்சுருவா. "நான் வெளில ஓடிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளில போய் நின்னுக்கிட்டு இருப்பான். "ஏன் இவ இவ்வளோ கோவப்படுறா?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ போய் ஜோவோட வீட்ட வேற தட்டிக்கிட்டு இருப்பான். ஜோவோட அம்மாவும் வந்துட்டு, "ஏன்டா பைத்தியம் இங்க வந்து ஏன்டா நடுராத்திரில கதவு தட்டிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு?" அப்படின்லாம் வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. "கத்தாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவான். "உங்க அம்மாவ பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஜோவும், "என் அம்மாவும் போக்ஷில் மாரி தான் இருந்தாங்க. ஆனா இப்ப தான் கொஞ்சம் மாறிட்டாங்க என் அப்பாவால" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "என்னது போக்ஷில் மாரியா? வாய்ப்பே இல்ல" அப்படின்ட்டு வேற இவனும் கலாய்க்க ஆரம்பிச்சுருவான். "டேய் நான் உண்மைய தான்டா சொல்றேன். என் ஆன்ட்டி கூட சொல்லியிருக்காங்க. என் அப்பா உன்ன மாரியா? ஸோ அதனால தான் என் அம்மா மாறிட்டாங்க" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜோவோட அம்மாவும் போக்ஷில பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பாங்க. அவளும் எல்லா பாக்ஸையும் பிரிச்சுக்கிட்டு இருப்பாள்ல. இந்த லூயி எனக்கு தெரிஞ்சு உன்ன ஏமாத்துறான்னு நெனைக்கிறேன். அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு காச எப்படி கரியாக்கி வச்சிருக்கான்னு. அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. காசோட அரும பத்தி அவனுக்கு சுத்தமா புரியவே மாட்டுது. அநேகமா அவன் மென்டலி இல்லன்னு நெனைக்கிறேன் அப்படின்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அத கேட்டவுனே இவளுக்கே ஒரு மாரி இருக்குமா, எனக்கு தெரிஞ்சு லூயி என்ன ஏமாத்துற மாரிலாம் இல்ல. அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லூயிக்கு வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். "ஏன் இப்படி பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்க? அவன் உன் தம்பியோட ஜாக்கெட்ட போட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு தானே அவன கூட வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு வேள அத அவன் குப்பையிலேருந்து எடுத்து போட்டிருந்தானா என்ன பண்ணியிருப்ப? சரி ஓகே நீ சொல்ற மாரியே ஒரு வேள அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லன்னு வச்சுக்கயேன். ஒரு வேள அவனுக்கு 80 வயசு ஆகியும் எதுவுமே ஞாபகம் வரலன்னா, அது வரைக்கும் அவன கூடயே வச்சுக்கிட்டு இருப்பியா?" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இவளுக்கும் வேற அப்படியே இமேஜினேஷன் போயிடுமா, "ஐய்யய்யோ! அதெல்லாம் நெனச்சாலே கொடூரமா இருக்கு. அவனுக்கு ஞாபகம்லாம் வந்துரும்ல" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. "ஏம்மா நீ இப்படி பொழைக்க தெரியாத பொண்ணாவே இருக்க? நீ ஏன் அவன கூடயே வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லு. நான் அவன வீட்ட விட்டு வெளில தொரத்திடுறேன்" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கீழ ஜோவும் வேற, "டேய் நீ போக்ஸ்ல ஏன்டா ரொம்ப கஷ்டப்படுத்துற? அவள ரொம்ப கஷ்டப்படுத்தாம அவகிட்ட ஒழுங்கா நல்ல பையனா நடந்துக்கோ. இல்லன்னா அவளுக்கு ஒரு பாயிண்ட்ல கோவம் வந்து உன்ன வீட்ட விட்டு வெளில தொரத்திட்டான்னா என்ன பண்ணுவ?" அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பான். லூயியும் போக்ஸில் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "டேய் இல்லடா இன்கேஸ் சொல்றேன். ஒரு வேள போக்ஸில் என் அம்மா மாரி ஆயிட்டானா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்ட்டு வேற ஜோவும் கேட்பான். உடனே லூயியும் வேற அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுருவான். உடனே அவளும் உட்காந்து அப்படியே கிளின்னு கிழிக்கிற மாரிலாம் வேற இமேஜின் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்பா நெனச்சு பார்க்கவே ரொம்ப கண்றாவியா இருக்கு. எனக்கு என்னோட பழைய ஞாபகம்லாம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீ மெச்சூரா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து வேற டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. டிவில வேற பேக்கோட
இன்டர்வியூ வேற போயிட்டுருக்கும். உடனே லூயியும் இவர நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. யார் இவரு? அப்படின்ட்டு வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே ஜோவும் இவரு தான் கோல்ட் லைனோட பிரசிடென்ட். கூடிய சீக்கிரம் சேர்மன் ஆக போறாரு. ஏன்னா அந்த சேர்வுமனோட பேரன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஸோ இவருக்கு தான் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. செம்ம லக் இல்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "அப்பா உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது?" அப்படின்ட்டு வேற லூயியும் ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பான். "நான் ஒரு ஜாப் சீக்கர்ப்பா. எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "சரி நம்ம நாளைக்கு கோல்டு ஷாப்பிங் மாலுக்கு போலாம் அண்ணே" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "ஏன்டா ஷாப்பிங் ஏதாவது பண்ண போறியா என்ன?" அப்படின்ட்டு வேற ஜோவும் கேட்பான். "ச்சே நீ தானே எனக்கு சொன்ன பழசெல்லாம் ஞாபகம் போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு. மரியாதையா கூட வர" அப்படின்ட்டு வேற 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இங்க கட் பண்ணா நம்ம போக்ஸ்ல வேற டிடெக்டிவா பார்க்க போயிருப்பா. "டிடெக்டிவ் நீங்க இத சாப்பிடுங்களேன் செம்ம சூப்பரா இருக்கு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. நேத்தெல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்கள பார்த்தோனே தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு சொல்லிட்டு வேற இவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இவள பார்க்கும்போதே ரொம்ப பாவமா இருக்குமா. உடனே அந்த டிடெக்டிவும் ஃப்ராங்க்கா வேற சொல்லிடுவாரு. "அந்த காசு திருடுனவங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்டுபிடிச்சாலும் காசு திரும்பி கிடைக்காது போக்ஸ்ல. அத புரிஞ்சுக்கோ" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற அப்படியே ரொம்ப கேஷுவலா திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவா. "உன்னையும் லூயியும் நெனச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உங்க 2 பேருமே வெளி உலகமே தெரியாம இருக்கு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவளும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஜாலியா வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளாம். "இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு. உடனே இவ சாப்பிடுறத பார்த்துட்டு, "உனக்கு இன்னொன்னு வேணுமா?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. "பார்சல் மட்டும் வாங்கி தரீங்களா? லூயிக்கும் இத பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க கூட உட்காந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இவ வேற ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு வேற என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளாம். லூயிக்கு வேற சிரிப்பா வர ஆரம்பிச்சுரும். "உனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கா? நான் நெறைய காசு சம்பாதிச்சவனே இந்த மாரி உனக்கு 100 வாங்கி தரேனே" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே போக்ஷியும் "சரி ஓகேடா. ஆனா எந்த ஸ்கேமர்ஸ் கிட்டயும் மாட்டிக்காதண்ணே" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனுக்கு வேற பயங்கர ஹர்ட்டா போயிடும். உடனே ஸ்க்ரீன போட்டுட்டு "என்ன மன்னிச்சிரு போக்ஷில்" அப்படின்னு வேற பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான். இங்க கட் பண்ணா மாரியோட அம்மாவ தான் காட்டுவாங்க. அவங்களும் நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ போவாங்களாம். "ஆமா எங்கம்மா போற?" அப்படின்ட்டு வேற கேட்பா. "நீ மட்டும் தான் வேலைக்கு போவியா? நானும் தான் போவேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. "உன்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் தூக்கி போட போறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவ அத பார்த்தோனே ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வேற போட ஆரம்பிச்சுருவா. "அம்மா இத ஒரு பேக்ல போட்டு மட்டும் எனக்கு குடுக்குறியா? எனக்கு கொஞ்சம் அத வச்சு வேலை இருக்கு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. "அத வச்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம் அவங்க அம்மாவும். "அதெல்லாம் ஒரு பெரிய பிளான் இருக்குமா. நீ போட்டு மட்டும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பா. இந்த பக்கம் போக்ஸ்ல வேற ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வெளியவே நின்னு அந்த கம்பெனியோட எம்ப்ளம வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. "என்னது இது பார்க்கறதுக்கு காயின் மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாவ் அங்க வந்துட்டு, "ஆமா இது காயின் மாரி தான். கோல்டு காயின்" அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிட்டு இருப்பாரு. "அப்ப இதுதான் நம்ம எம்ப்ளமா?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. "இதுவே இப்ப தான் கத்துக்கிறியா?" "ஆமா மத்த விஷயம்லாம் கத்துக்கினியா இல்லையா?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் லேப்டாப் யூஸ் பண்றதுக்கும், ஃபோன் யூஸ் பண்றதுக்கும் கத்துக்கிட்டேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவாளாம். பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. "நான் இதுக்காகவா உன்ன ஹையர் பண்ணேன்? குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீசனுக்கான ப்ராடக்ட்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான இன்புட்டும் சீக்கிரமா உன்கிட்ட இருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன்" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. போக்ஷிலாம் உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். மாரியும் அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் வேற பேக்ல எடுத்துட்டு வந்து போக்ஷில் கிட்ட வேற குடுப்பா. "என்னோட ட்ரெஸ் உங்களுக்கும் செட் ஆகும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பா. உடனே வேற அங்க சங்கு இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு "உங்கள பார்க்கும்போது மதர் தெரேசாவ பார்க்குற மாரியே இருக்கு" அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் மாரி அந்த கேப் மாரித்தனத்தையே பிளான் பண்ணியிருப்பா. இத வேற சாவும் பார்த்துட்டு இருப்பாராம் மேலேருந்து. உடனே போக்ஷிலும் சாவ் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரிலீஸுக்கு வந்து என்னையும் சேர்த்து இன்புட்லாம் குடுக்க சொன்னாரு. எனக்கு நெறைய டவுட் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே மாரியும் "எது அவரா சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே, ஓகே. உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன்" அப்படின்ட்டு வேற போயிடுவா. உடனே அங்க உட்காந்துருக்க இன்னொரு எம்ப்ளாயியும் "எனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். போய் லாபிலேருந்து வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸ்ல வேற வேலைக்காரங்கள ட்ரீட் பண்ற மாரி வேற பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அவன் வேற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அப்ப வேற ஜாக்லினும் நம்மளோட வெப்சைட்ல கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? யாரோ ஒரு பையன் வந்து ஷாப்பிங் லூயின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் பேரனோட பேர்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்ட்டு வேற சொல்லுவா. வேற அத கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆயிடுவாரு. உடனே லீயும் "ஆமா அவரு தான் இறந்துட்டாரே கார் ஆக்சிடென்ட்ல. அப்புறம் யாரு அத யூஸ் பண்றா? நீ நல்லா செக் பண்ணியா? அது ஸ்பாம் மெசேஜா இருக்க போகுது" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "அதெல்லாம் இல்ல நான் செக் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு சின்ன பையன் ஒரு வேள விளையாடுறானோ" அப்படின்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மாரிக்கு வேற ஷாக் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி லூயியோட ஃபேஸ வேற தான் இவன் பார்த்துருப்பாளே. அவன் போயிட்டு அந்த மெசேஜ்லாம் வேற செக் பண்ணி பார்ப்பாராம். லூயி வேற கண்ட மேனிக்கு வேற ஃபீட்பேக் குடுத்து வச்சிருப்பான். "யார் இந்த பைத்தியக்காரன் இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருவான். இந்த பக்கம் லூயியும் ஜோவும் வேற கோல்டு ஷாப்பிங் மாலுக்கு வேற வந்துருவாங்க. இந்த மால் இதுக்கு முன்னாடி நான் வந்த மாரியே ஃபீல் ஆகுது. ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்ட்டு வேற புலம்பிட்டே வந்துகிட்டு இருப்பான். அதே மால்ல தான் வேற நம்ம மாரியோட அம்மாவும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோக்கு வேற வயித்தெல்லாம் கறக்க ஆரம்பிச்சுருமா. "டேய் எனக்கு அவசரமா வருது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். யார்கிட்டயும் பிரச்சனை வலிக்காம அமைதியா இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற ரெஸ்ட் ரூமுக்கு ஓடிடுவான். லூயியும் ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ள வந்துருவான். ஆனா அங்க இருக்கிற அந்த சேல்ஸ் லேடியும் "சார் நீங்க ஏதாவது கலெக்டிவா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன?" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்கிட்ட ஒரு ஜெட்டி இருக்கு. அந்த ஜெட்டிய வந்து யார் உருவாக்குனா? யாருக்கு அது டிசைன் பண்ணாங்க? யாருக்கு அது சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். எனக்கு கொஞ்சம் அது மட்டும் ரெடி பண்ணி தரீங்களா?" அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அந்த சேல்ஸ் லேடியும் "ஜெட்டியெல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. ஸோ நீங்க வேற ஏதோ தப்பா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "அது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்ட வேற அப்படியே வேற அவுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த லேடி வேற பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. "யோவ் என்னய்யா பண்ற? எல்லாத்தையும் மூடியா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டையும் வேற கூப்பிட்டுருவாங்க. "இவன் ஏதோ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறான்"
பார்க்குறான்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டிய கூப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவனும், ஐயோ! நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன டீட்டெயில் வேணும். அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். யோவ் கிட்டலாம் வராத. தூரம் போ. செக்யூரிட்டிய கூப்பிடு அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, சரி யாரையும் நீங்க கூப்பிடாதீங்க. நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் வேற கம்முன்னு வெளில வந்துருவான். இவனுக்கு ஆனா இந்த மால நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. இங்க நம்ம நெறைய ஷாப்பிங் பண்ண மாரிலாம் தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் வேற அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பான். இவனுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சமா இருக்கும். சரி ஜோக்காகனா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒரு கடை வாசல்ல போய் வேற நின்னுகிட்டு இருப்பான். அதே கடையில தான் மாரியோட அம்மா வேற நின்னு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இவனும் வேற அப்படியே சோகமா திரும்பி பார்ப்பான். அவங்கள வேற இவன் ஃபேஸ பார்த்தோனே அப்படியே பேய பார்த்த மாரி வேற அலற ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அலறத பார்த்தோனே இவனும் வேற பயத்துல கத்த ஆரம்பிச்சுருவான். கரெக்ட்டா அப்பன்னு பார்த்து ஜோவும் வந்துட்டு, "ஐயோ மேம், சாரி மேம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன வேற தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். "டேய் அந்த ஆன்டி என்னதான்டா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாரியோட அம்மாவும், "லூயி தான் இறந்துட்டானே, ஆனா இவன பார்க்கும்போது லூயி மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆயி வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜோ வேற அவன தர தரன்னு வெளில இழுத்துட்டு வந்துட்டு, "ஏன்டா கொஞ்ச நேரம் கூட நீ கைய கால வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்க. உன்னால நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ வேண்டியதா இருந்திருக்கும் போலப்பா. உன் சங்காத்தமே வேணாம். இன்னைக்கு நீயே போக்னாம தேடு. என்ன ஆள விடு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிக்கினே இருப்பான். லூயி வேற தனியா அந்த ஃப்ளையர்ஸ்லாம் வேற குடுத்துக்கிட்டு இருப்பான். "ஜோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். வாங்க நம்ம ஒண்ணா தேடலாம்" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். "டேய் உன் சங்காத்தமே வேணாம் போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வேற ஓடிடுவான். இந்த பக்கம் ஆஃபீஸ தான் காட்டுவாங்க. எல்லாருமே வேற டீம் லஞ்ச் போலான்னு வேற பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப வேற லூயியும் போக்ஷிக்கு மெசேஜ் அனுப்பி, "எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வெளில வா. நான் கீழ தான் வெயிட் பண்றேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷியும், "எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இந்த வாட்டி நீங்க போங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு வேற ஓடிடுவா. ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் கூட போறாளோ அப்படின்ட்டு வேற பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவளே இப்ப தான் சிவிலுக்கு வந்தா. இவளுக்கு ஏது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வேற இவள பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இத வேற சாவும் கேட்டுட்டு இருப்பாராம். இவ எங்க போறா அப்படின்ட்டு வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சாவ பார்த்தோனே, நீங்க எங்களோட லஞ்சுக்கு வரீங்களா?" அப்படின்ட்டு வேற சங்கம் கூப்பிடுவாங்க. "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாவ அமைதியா வெளில வந்துருவாரு. லீ அத பார்த்தோனே, என்ன போக்ஷில் பின்னாடியே போறாரு. ஒரு வேளை இவங்க 2 பேரும் தான் லஞ்சுக்கு போறாங்களோ அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாவும் வெளில வந்துட்டு, "இந்த போக்ஷில் எங்க போனா?" அப்படின்ட்டு வேற சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. வெளில தான் நம்ம லூயி உட்கார்ந்துட்டு இருப்பானே. இவனா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாராம். இவர பார்த்தோனே அவன வேற ஓடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆவான். "டேய் ஓடாத நில்லு. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? அப்புறம் எதுக்கு ஓடுற என்ன பார்த்தா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. "நான் தப்பு எதுவும் பண்ணலையே" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஆமா அன்னைக்கே கேட்டல. நீ எந்த டிபார்ட்மெண்ட்?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இங்க கட் பண்ணா மாரியோட அம்மாவ தான் காட்டுவாங்க. லூயிய பார்த்த டென்ஷன்ல வேற பேக்குக்கு கால் பண்ணி, "பேக் நான் இன்னைக்கு லூயிய பார்த்தேன். அவன் அநேகமா இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பேக் அத கேட்டோனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. "என்ன உளறிட்டு இருக்க நீ? அவன் தான் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டானே. பைத்தியம் மாரி எதுவும் உளராம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு" அப்படின்ட்டு வேற இவரும் ஃபோன கட் பண்ணிருவாரு. ஆஃபீஸ் வாசல்ல தானே சாவும் லூயியும் நின்னு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத வேற பேக்கும் பார்த்துருவாரு. லூயி ஃபேஸ பார்த்தோனே தூக்கி வாரி வேற போட்டுரும். "டேய் டிரைவர் வண்டிய நிறுத்துடா" அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாரு. இங்க சாவும், "நீ இந்த பில்டிங்லயே வேலை செய்யலன்னா அப்ப ரெஸ்ட் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? மரியாதையா சொல்லு. யார் உன்ன உள்ள விட்டா?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. ஐயையோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற லூயி அங்கருந்து ஓடிடுவான். "அட பைத்தியமே உன்ன விடமாட்டேன்டா" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே வேற பேக்கும் வந்துட்டு, "ஆமா இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருந்தானே எங்க அவன்?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. "அவரா போயிட்டாரே" அப்படின்ட்டு வேற சாவும் சொல்லுவாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ட்டு வேற கேட்பாராம். "இல்ல அந்த பையன உனக்கு நல்லா தெரியுமா?" அப்படின்ட்டு வேற பேக்கும் கேட்பாரு. "அவன் யாருன்னே எனக்கு தெரியாது" அப்படின்ட்டு வேற சாவும் சொல்லிடுவாரு. "ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ட்டு வேற கேட்பாராம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா விடு" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேற கம்முன்னு கிளம்பிடுவாரு. பேக்கும் வேற டென்ஷன் தாங்க முடியாதா, அவங்க அடியாள் கிட்ட வேற போயிடுவாரு. "ஏன்டா நீ வேற லூயி செத்துட்டான்னு சொன்ன கார் ஆக்சிடென்ட்ல. ஆனா இப்போ ஒருத்தன் இருக்கானே அவன் யாரு?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. "சார் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கன்ஃபார்மா அவன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அநேகமா இப்போ இருக்கிறவன் வேற யாரும் போல" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஒரு வேளை நம்ம தான் ஏதாவது வேலை பார்க்குறானோ?" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு நீயும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறத வேற அவன் ஒட்டுக்கேட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதவு திறக்கும்போது அவன் தான் நின்னுகிட்டு இருந்தான். நான் கூட நீ எப்போ வந்தேன்னு கேட்டதுக்கு, "சார் நான் இப்போ தான் வந்தேன்" அப்படின்ட்டு வேற ரொம்ப கேஷுவலா சமாளிக்க ஆரம்பிச்சான். நான் கூட பேச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு, "நான் லூயிய போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண போறேன். நீ போ" அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ கூட அவன் ரொம்ப கேஷுவலா, "சரி ஓகே சார் பாடியில பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளம்புனான். எனக்கு என்னதான் அவன் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த அடியாளும், "சரி உங்க சைடா உங்க அம்மா சைடா?" அப்படின்ட்டு வேற கேட்பான். அது அவன் வந்து 2 பேர் சைடும் தான் பேசுவான் அப்படின்ட்டு வேற இவரும் ரொம்ப டவுட்டா வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "எதுக்கு வம்பு? நீ அவன் வீட்டு வாசல்ல ஒரு ஆள போடு. அவன் எப்போ வரான், எப்போ போறான்னு சொல்லிட்டு வேவ் பார்க்க சொல்லு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பேக்க வேற அவங்க ஒய்ஃப பூசானுக்கு வேற சொல்லியிருப்பாரு. "நீ கொஞ்ச நாள் என் அம்மா கூடயே இரு. அவங்க சந்தேகப்படுற மாரி ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா, இம்மீடியட்டா எனக்கு அப்டேட் பண்ணுன்னுலாம் வேற சொல்லியிருப்பாரு." ஆனா உங்க ஒய்ஃபுக்கு வேற ஏன் எதுக்குன்னே தெரியாது. என்னதான் நடக்குதோ எனக்கு புரியல அப்படின்ட்டு வேற போயிட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம லூயிய தான் காட்டுவாங்க. லூயியா வேற நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப ரோட்ல வேற ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பெரிய சேர் வேற வச்சிருப்பாங்க. ஆஹா! இத பார்க்கும்போது எனக்கு வேற ஏதோ ஒரு ஞாபகம்லாம் வருதே. பேசாம இத எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஜோவையும் கூப்பிட்டு அந்த சேரையும் வேற தூக்கிட்டு வந்துருவான். அதுல படுத்துக்கிட்டு அப்படியே வேற யோசிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனா உடனே ஜோவும் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். "டேய் இங்க பாரு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் இந்த சேரைய நான் தூக்கிட்டு வந்தேன். இப்பனா உனக்கு ஞாபகம் வரணும். என் முதுகெலும்பே உடைஞ்சிருச்சுடா ப்ளீஸ் அதுக்காகனா ஞாபகப்படுத்து" அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பான்.
இருப்பான். சரி ஓகே, ஓகே வெயில் வேற ஓவரா இருக்கு. கொஞ்சம் வந்து எனக்கு கொடை பிடிக்கிறீங்களா? அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே ஜோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்டா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பாக்ஸ்ல இருக்கும்போது அவ்வளோ வேலைக்காரி மாரி நடத்துற. அவ இல்லாதப்போ என்ன வேலைக்கார மாரி நடத்துற? எங்களெல்லாம் பார்த்தா எப்புட்றா தெரியுது உனக்கு? அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சுருவான். சரி ஓகே, ஓகே கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற கொடை பிடிக்க வச்சுருவான். உனக்கு ஞாபகம் வரதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல அப்படின்ட்டு வேற ஜோவும் புலம்பிக்கிட்டே இருப்பான். உடனே லூயியும் என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். தலை எழுத்துறா சீக்கிரம் ஞாபகப்படுத்தி தொலை அப்படின்ட்டு வேற ஜோவும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட்ல லூயி அப்படியே சேர்லேயே படுத்து வேற தூங்க ஆரம்பிச்சிருவான். ஷிஃப்ட் முடிச்சு போக்ஸில் வேற வந்துருவா. இது என்னடா புதுசாக சேர் வேற வாங்கி வச்சிருக்கான். வேலை ஏதாவது செஞ்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு உள்ளே வேற வந்து பாப்பா. போட்டதெல்லாம் போட்டபடியே வேற இருக்கும். ஓஹோ உள்ள இடம் இல்லைன்னு சொல்லி தான் சார் வெளில சேர் போட்டு தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் வேற பாத்திரம் விளக்கிட்டு இருப்பா. லூயியும் தூங்கி ஏஞ்சிட்டு போக்ஷி வந்துட்டியா என்ன ஒரு கொசு கடிச்சிச்சு தெரியுமா எனக்கு எப்படி தெரியுமா வலிக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ வேற செம்ம டென்ஷனாக இருக்குமா? ஏன்டா நான் ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீட்லேயும் போட்டதும் போட்டபடி இருக்குது. ஒரு வேலை செய்ய மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. எனக்கு எவ்வளோ திரும்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே இவனுக்கு வேற ஒரு மாறி ஆகிடுமா. உடனே பக்கத்தில் வந்துட்டு போக்ஸில் என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுக்கும் வேற சரி ஓகே போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு வேற இப்படி திரும்பி பார்ப்பாலாம். அவன் வேற மூஞ்ச ரொம்ப பாவமாக வேற வச்சுட்டு இருப்பான். ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேற இருப்பான் நான் பார்க்கறதுக்கு. நீ ஏதோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். எல்லா நேரத்துலையும் இப்படியே இருக்க மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லுவா. உடனே அவனை வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ எதுக்கு சிரிக்கிற? ஹேண்ட்ஸமாக இருந்தால் மட்டும் போதாது கொஞ்சம் அறிவும் வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லூயும் நல்லா டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லா தொடைடா நல்லா அழுத்தி வாஷ் பண்ணு அப்படின்ட்டு வேற இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அன்றைக்குமா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு வேற இவளும் கலாச்சிக்கிட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வேற படுத்துக்கிட்டு இருப்பான். சரி கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 சென்ட் வேற கொடுப்பான். என்ன 50 சென்ட் தான் தர அட்லீஸ்ட் ஒரு $1 கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பான். நீ நல்லா வேலை பண்ணு நான் உனக்கு 10 சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, ஓகே நான் நல்லா வேலை பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம்லாம் எனக்கு நிறைய காசு கொடு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, ஓகே கொசு கடிச்சதுன்னு சொன்னி எங்கடா காட்டு நான் ஆயின்மெண்ட் போடுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே இவனை வேற அப்படியே ஷர்ட்டை கட்டிட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஷாக்காக போயிடும். 4 அடி வேற போட்டுட்டு அப்படியே வேற கண்ணை முடிப்பா. டேய் ஏன்டா இப்போ அப்படியே ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே லூயா நீ தானே ஆயின்மெண்ட் போடுறேன்னு சொன்ன அதனால தான் நான் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இல்லைடா நீ சடனாக ஷர்ட்டை ரிமூவ் பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் பதட்டத்தில் அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு வர கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் மாரியோட அம்மாவை தான் கட்டுவாங்க. இவங்களும் வேற பூசானில் இருக்க சேர்வுமன் வீட்டுக்கும் வேற வந்துருவாங்க. அங்கே லூயோட ரூமுக்கும் வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவனோட பழைய வாட்ச் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னது இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.